நாங்கள் ரெட்டலைக்கு தான் போடுவோம். இப்போ தாமரை சின்னத்துக்கு போடுறோம். தாமரை பிஜேபி பாரதிய ஜனதா ஜெயிக்கும். நயினார் நாகேந்திரன் ஜிக்கு தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. தாமரை சின்னத்தில் நான் வாக்களிக்க போகிறேன். நாங்கள் தாமரை பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு வாய்ப்பு நயினார் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திரு நயினார் நாகேந்திரனுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. சொன்னபடி கல்வி கடன் தள்ளுபடி பண்ணல, படிச்ச படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்பையும் உருவாக்கி தரல. இளைஞர்களின் எதிர்காலத்தை சிறிதும் பொருட்படுத்தாமல் அவர்களை அரசியல் பகடைக்காய்களாக பயன்படுத்துபவர்களை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. நாங்கள் ரெட்டலைக்கு தான் போடுவோம். இப்போ தாமரை சின்னத்துக்கு போடுறோம். யார் எம்எல்ஏவை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு? நயினா நாகேந்திரா தாமரை சின்னத்துக்கு. என்ன காரணம்? பெண்களுக்கு 2000 ரூபா கொடுக்குறேன்னு இருக்காங்க. படிக்க பிள்ளைகளுக்கு தாலி கொடுக்குறேன்னு இருக்காங்க. கல்யாணத்துக்கு நல்ல திட்டமாக இருக்குது. அதனால் ஜெயலலிதா அம்மா மாதிரி பாதுகாப்பு இருக்கும். அந்த சட்டம் வரட்டும். அந்த நீங்கள் யார் ஓட்டு போடுவீங்க? தாமரைக்கு. என்ன காரணம்? பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன், 10,000 ரூபா தரேன்னு பிள்ளைங்களுக்கு கல்விக்கேண்டி கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதனால் போடுறோம். தாமரைக்கு. என்ன காரணம்? மகளிருக்கு 2000 ரூபா மாதம் 2000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கல்வி திட்டம் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு நல்ல காரணத்துக்காக தாமரைக்கு போடணும்னு நினைக்கிறோம். ரெண்டாவது விலைவாசி இந்த திட்டங்களும் குறையணும். ஜெயலலிதா அம்மா மாதிரி பாதுகாப்பாக இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுனால தாமரைக்கு போடணும்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்ருக்கோம். பிஜேபி பாரதிய ஜனதா ஜெயிக்கும். அவங்களுக்கு ஓட்டு இங்கே அதிகமாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக நயினார் நாகேந்திரன் ஜிக்கு தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. தாமரை சின்னத்தில் நான் வாக்களிக்க போகிறோம். என்ன காரணம்? மோடிஜி பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதை நம்ம தமிழ்நாட்டுக்கு தெரியவே படுத்த மாட்டேங்கிறாங்க. அதுதான் இப்போ முக்கியமான பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது. நாங்கள் தாமரைக்கு தாமரை இப்போ சாத்தூர் தொகுதியில் தாமரை மலருது. சாத்தூர் தொகுதியில் தாமரை மலருது. நாங்கள் இங்கே நாட்டாம குடும்பம் சுப்ரீம்ஸ்டா குடும்பம் பூரா நாங்கள் தாமரைக்கு போட முடிவு பண்ணியிருக்கோம். இந்த பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை, அவரோட மெஜாரிட்டி இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது அவர் ஸ்டேட் லீடருங்கிறனால மக்கள்கிட்ட கொஞ்சம் பாப்புலேஷன் ஆகிறாரு. டஃப்பாக தான் இருக்கும் நீங்கள் சார். ஆமாம், கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு நயினார் நாகேந்திரன். என்ன காரணம்? இல்லை பிஜேபி. கடற்கரை ஜெயிக்க வாய்ப்பு. சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திரு நயினார் நாகேந்திரனுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, போன தடவை டிஎம்கே கூட்டணியில் மதிமுக சார் பண்ணின வேட்பாளர் தொகுதிக்கு அந்த அளவுக்கு சரியாக நல்லது பண்ணலை. இப்போ மக்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. அதனால மக்கள் ஓட்டு இப்போ நயினார் நாகேந்திரன் பக்கம் திரும்பக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. கடற்கரை ஜெயிப்பாருங்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். கடற்கரை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது. ஏன்னா அவங்க வேலையும் அவ்வளோ சுலோவாக தான் போய்கிட்டு இருக்கு. கடற்கரை வாய்ப்பு கம்மி தான். பிஜேபிக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ வேலைப்பாடுலாம் இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. கடற்கரை கொஞ்சம் இதாக தான் இருக்குது, மந்தமாக தான் இருக்குது.